ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஆனியன் பரோட்டா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஆனியன் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அந்த மைதாலே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ நான் இதிலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இங்கே நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ இந்த ஆனியன் பரோட்டாக்கு நான் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 பல் பூண்டை சேர்க்குறேன். இப்போ நான் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 துண்டு இஞ்சி சேர்க்குறேன். 4 பச்சை மிளகாவை 1 பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தை போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால பரோட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி கடல மாவு சேர்க்கறதுனால ஸ்டஃபிங் வந்து உதிராமல் இருக்கும். இந்த கடல மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்குறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இதிலே காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இதிலே சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா ஒரு லெமனை எடுத்து இதில் பிழிஞ்சிக்குங்க. நெக்ஸ்ட் நான் இதில் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் நான் இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஆறணும்.
இப்போ மாவு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து இதை உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கிறேன். இப்போ இதை சின்ன சப்பாத்தி சைஸுக்கு தட்டிக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் நல்லா ஆறிருக்கு. இதுலேருந்து 2 ஸ்பூன் ஸ்டஃபிங் எடுத்து இதை தட்டி வச்ச சப்பாத்தியில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவை எடுத்து 4 பக்கமும் நல்லா இந்த மாதிரி மூடிக்கலாம், ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி. இப்போ இதில் இருக்க மீதி மாவை கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா அழுத்திட்டு உருட்டிக்கலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃபிங் வச்சு உருட்டிக்கிறேன். இப்போ நான் கீழே கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை தட்ட ஆரம்பிக்கிறேன். இது தட்ட சொல்ல ரொம்ப அழுத்தி தட்டாதீங்க, மெதுவாக தட்டுங்க. தட்ட சொல்ல ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிசாவும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸில் தட்டிக்குங்க. இப்போ நான் இன்னொன்றையும் இதே மாதிரி தட்டிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். இப்போ இந்த தவா கொஞ்சம் சூடானோடனே இந்த பரோட்டாவை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் இப்போது வெந்திருக்கு. இதை திருப்பி கொடுக்குறேன். ரெண்டு பக்கமும் இது வெந்திருக்கு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே பரோட்டா நல்லா உப்புது பாருங்கள். சப்பாத்தி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பரோட்டாவும் செஞ்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான ஆனியன் பரோட்டா எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோன்னு. இது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால நமக்கு இது சாப்பிட சொல்ல சைடிஷே தேவையில்லை. இந்த பரோட்டா பாருங்கள், எவ்வளோ நேரம் வச்சாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.